ஹாய், நான் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிம்ப்ளி மிஸ்டர் தேவா. இந்த சேனலில் இன்றைக்கி மார்க்கெட்டிங் பற்றி ஒரு ஒரு எப்படி ஒரு சின்ன கம்பெனி, ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன கம்பெனி எப்படி வந்து இந்தியன் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எந்த விதமான பெரிய கம்பெனிஸுமே வந்து அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக கூட இப்போ கிடையாது. அது மாதிரி ஒரு கம்பெனியை பற்றி நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனியை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து நான் எந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? வீடியோ பார்ப்போமா? ஓகே. மோஸ்ட்லி 90% ஆஃப் மக்களுக்கு வந்து நான் என்ன ப்ராடக்ட்டை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அது தெரியாதவங்க மோஸ்ட்லி 2K கிட்ஸாக இருக்கலாம், அவங்க இந்த ஆட் பார்க்காம இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் இருந்த எல்லாத்துக்குமே வந்து இது என்ன ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டை வந்து எப்படி வந்து நம்ம மனசுக்குள்ளே இறக்குனாங்கன்ற ஒரு விஷயம் ஐடியா இருக்கும். அந்த ஒரு ஐடியா எப்படின்னா வந்து ஒரு ஒரு ப்ரௌன் கலர் லிக்விட் தண்ணியில் படுது, தண்ணியில் பட்ட உடனே அந்த ஹோல் தண்ணி வெள்ளையாக மாறுது. அது வந்து ஒரு க்ளவுடிங் எஃபெக்ட்ன்றாங்க. இந்த ஒரு ப்ராடக்டை எப்படி உங்கள் மனசுக்குள்ளே இப்படி ஒரு பொருள் உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னா இது அவங்களோட ப்ராடக்ட்டுன்னு சொல்லி உங்கள் மைண்டில் எப்படி அதை அழுத்தமாக எழுதுனாங்கன்றதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு பண்ணுறேன். எப்படின்னா வந்து அந்த ப்ராடக்டோட பேர் ஃபர்ஸ்ட், அந்த ப்ராடக்டோட பேர் டெட்டால். ஆப்வியஸ்லி அந்த ப்ராடக்டோட மெயின் கலர்ஸ் க்ரீன் அண்ட் ஒயிட். க்ரீன் அண்ட் ஒயிட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நர்சிங் ஹோம் ப்ளஸ் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பார்க்க போகிற பேசிக்கான கலர்ஸ் அந்த ரெண்டும் அப்படி தான் அதை உருவாக்குனாங்க. ரெண்டாவது அந்த இதுக்கு நடுவில் வர அந்த கத்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அது கொடுத்த பேர் வந்து ஸ்வாட் ஆஃப் ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து எப்படின்னா வந்து நர்சிங் ஹோம்ஸில் வந்து நர்சஸ் வந்து அந்த ஒரு ஃபீல் ஆஃப் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி தான் அந்த நடுவில் இருக்க அந்த ஸ்வாட். ஓகேங்களா? ப்ளஸ் அந்த பாட்டில் கூட ரொம்ப சிம்பிள். பாட்டில் முதற்கொண்டு உங்களோட மனசில் வந்து இது வந்து ஒரு மெடிசன் கிடையாது. ஒரு உண்மையாக சொல்லணும்னா அது ஒரு மெடிசன் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை மெடிசன் நம்புகிற ஃபீலுக்கு கொண்டு வரது தான் வந்து அந்த ரவுண்டட் எட்ஜஸ் பார்த்துருக்கீங்களா? அது வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ரவுண்டட் எட்ஜஸோடு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து வேறு நிறைய பாட்டில்ஸ் பார்த்துருப்பீங்க. எந்த பாட்டில்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படிப்பட்ட ரவுண்டட் எட்ஜஸ் வரும். ஆனால் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டட் எட்ஜஸோடு வரும். இது வந்து ஏன் க்ரியேட் பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் மெடிசன் பாட்டில்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் தான் வரும். அந்த மெடிசன் பாட்டில்ஸோட ஃபீல் உங்களுக்கு வரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த ரவுண்டட் எட்ஜஸ். ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து டெட்டால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து இந்த ஒரு பொருள் வந்து உங்களோட வீட்டில் எப்போவுமே இருக்கணுன்ற ஒரு ஐடியாலஜிக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் வந்து ஆன்டிசெப்டிக்னு வந்துச்சுன்னா நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்த ஒரு பொருள் வந்து மஞ்சள் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிபட்டுச்சுனாலும் சரி, எந்த விதமான இதாச்சும் சரி, வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இருக்க மஞ்சள் எடுத்து தேய்ச்சி விட்டு இதான் ஆன்டிசெப்டிக் தம்பி, இதுதான் வந்து தேய்ச்சி விட்ட உடனே உனக்கு இனிமேல் எந்த விதமான இன்ஃபெக்ஷன் ஆகாது, நீ பாட்டுக்கு போய் திருப்பி விளையாடு அப்படின்னு அமைச்சிருவாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து இப்போ வந்து என்ன விஷயமா இருந்தாலும் டெட்டால் எடுத்து போட்டுக்கோ, டெட்டால் எடுத்து யூஸ் பண்ணு. ஒரு சின்ன அடிபட்டாலும் சரி, உங்களுக்கு பேசிக் ஒரு வெளியிலேருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, ஹேண்ட் சானிடைசர்ஸ்லேருந்து எல்லா பொருள்லையுமே டெட்டால் இருக்குது இப்போ. ஓகேங்களா? இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இது வந்துச்சுன்றதை ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்ப்போமே. எப்படி வந்து ஒரு சிம்பிள் 1930s வந்து ஒரு சிம்பிள் நீடுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்டை எப்படி வந்து ஒரு அத்தியாவசியமான உங்கள் வீட்டில் அத்தியாவசியமாக நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு ப்ராடக்டாகவும் அதை வந்து எப்படி வந்து இந்தியாவில் இருக்க ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இருக்க 90% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை எப்படி அதை உருவாக்குனாங்க, எப்படி ஒரு அந்த ஐடியாலஜி அவங்களுக்குள்ளே புகுத்துனாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி. இன் 1935 பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்டை உலகம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வந்து டெட்டால்ன்ற ஒரு ப்ராடக்டை வந்து உலகம் ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து யூகேல உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்டிசெப்டிக். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அங்கே நடந்துட்டு இருந்த நிறைய பிரச்சனை என்னென்னா, ஹாஸ்பிட்டல்ஸ், அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில்
நிறைய விதமான பிளேகு, அதே மாதிரி அடிபட்டவங்களுக்கு லைக் வார் கைண்ட் ஆஃப் இது பிரச்சனைகள் வந்தபோது அடிபட்டவங்களுக்கு உள்ள புண்களை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒரு இது கிடையாது. அவங்களுக்கு நம்மளை மாதிரி நிறையா நேச்சுரல் இதுவும் ரெமிடிஸும் கிடையாது. அதனால் வந்து அவங்க கண்டுபிடிச்ச விஷயம்தான் இந்த ஆன்டிசெப்டிக்ன்ற விஷயத்த வந்து உங்கள் காலில் வந்து அடிபட்டுச்சுன்னா அதை உங்கள் காலில் ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டு போட்டுருவாங்க. கட்டு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து உங்களுக்கு புண்ணாகாது, செப்டிக் ஆகாது, சீல் பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து அவங்க அதை உருவாக்குனதோட இது. அதை எப்படி வந்து கமர்ஷியலைஸ் ஆக்க வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. 1935 இந்தியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறையா பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அலோபதி டாக்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸில் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா வந்து லைக் ரொம்ப வார் நடந்துட்டு இருந்த டைமு, அந்த மாதிரி டைமில் வந்து எப்படி வந்து நேச்சுரல் ரெமெடிஸை யூஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட வந்து ஒரு பிரிட்டிஷர்ஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம்தான் அது. அவங்களோட ப்ராடக்டை நம்ம வந்து வாங்கணுன்றது அவங்களோட ஐடியாலஜி. அதனால் வந்து அவங்க உருவாக்கின அந்த ப்ராடக்டை நம்மக்கிட்ட செல் பண்ணாங்க. நம்ம அதை வாங்க தொடங்கினதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இவங்களுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஊன்ஸ் வந்து இது மாதிரி வந்தவங்களுக்காக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காலங்கள் போக போக என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு, இதையே வந்து நம்ம வந்து எல்லாரோட ஹவுஸ் ஹோல்ட்லையும் கொண்டு போகக்கூடாது, எல்லார் வீட்லேயும் இந்த ஒரு ப்ராடக்டை வந்து ஏன் இந்த எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அதை கொண்டு போகக்கூடாது, வீடுகளை கொண்டு போனால் தானே அதுக்கப்புறம் அதை வியாபாரமாக மாற்ற முடியும். தட்ஸ் பேசிக். நான் மார்க்கெட்டிங் என்ன வேணால் நம்ம வந்து வாயை சொல்லும்போது சொல்லிக்கலாம். ஆனால் தட் இஸ் வாட் த மெயின் மோட்டோ ஆஃப் மார்க்கெட்டிங். எப்படி ஒரு பொருளை, யாரும் யூஸ் பண்ணாத ஒரு பொருளை இன்னொரு டெமோகிராஃபிக்கு எப்படி விற்க முடியும், சரியா? அதுதான் வந்து பேசிக் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து வெறும் டாக்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஒரு பொருளை எல்லா வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போய் நான் இப்போ சேர்க்கணும், என்ன பண்ணி நான் சேர்க்க முடியும்? அப்போ தான் அவங்க கொண்டு வந்த ஐடியாஸ் வந்து இந்த அலோபதி டாக்டர்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லி அந்த பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தால் அவங்க அந்த குழந்தைங்களோட அடியோ இதையோ க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது தான் வந்து டெட்டால். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ வந்து டாக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் அப்போ டாக்டர்ஸ் சொல்கிற வார்த்தைகளுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். அவங்க வந்து கமர்ஷியலைஸ் உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி நமக்குள்ளே இறக்குன ஒரு விஷயம் எப்படின்னா வந்து டாக்டர்ஸ் வந்து டெட்டால் வச்சு எல்லாரோட பையனோட அடிப்பட்ட ஊன்ஸுக்கு வந்து அவர் அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுறாரு. டாக்டர் வந்து இதை சொல்கிறாரு. ஸோ அவரோட ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு டாக்டர்ஸோட ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நமக்குள்ளே வந்து ஒரு இதாக வந்து க்ரியேட் பண்ணாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக முடியாமல் இருக்கும். அப்போ வந்து நம்மக்கிட்ட ஹோம் ரெமெடிஸ் நிறையா இருந்ததுனால அவங்களோட டெமோகிராஃபிக் டாக்டர்ஸுக்கு போகிற சின்ன ஒரு செட் ஆஃப் மக்கள் அப்போ வந்து ஒரு 10% இருக்கலாம். நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி எப்படின்னா வந்து அன்லெஸ் அன்டில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம போய் இந்த காசு செலவு பண்ணுற பழக்கங்கள் அப்போ நமக்கு கிடையாது. அதனால் வந்து அதை வச்சு நம்மளோட இதை வந்து கம்ப்ளீட்டாக அவங்களால கவர் பண்ண முடியல. அப்போ தான் வந்து இன்னொரு ஐடியா அவங்க யோசிச்சாங்க. எப்படின்னா வந்து பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட சில்ட்ரனுக்கும் நடுவில் இருக்க ஒரு பாண்டிங்கை வந்து அவங்களோட ஆட்ஸில் வந்து இது பண்ண எப்படின்னா வந்து ஜெர்ம் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு வந்து உங்களோட குழந்தைக்கு வந்து வெளியே போய் விளையாடுறான், அவன் கை கால்லாம் என்னெல்லாமோ பூச்செல்லாம் இதாகுது, பாக்டீரியாஸ் இது காட்டுவாங்க. அந்த பையன் கையை காட்டினா கையில் இவ்வளோ பெரிய மேக்னிஃபையிங் போட்டு சின்ன சின்ன பாக்டீரியாஸை இவ்வளோ பெருசாக காட்டுவாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஐயோ என் பையன் கையில் இவ்வளோ பாக்டீரியாஸ் வருது, இவ்வளோ கண்ட இதெல்லாம் இதாகுது, அதை எடுத்து அவன் வாயில் போட்டான்னா அப்புறம் இதை என் பிள்ளைக்கு எதாவது ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிடில் கிளாஸில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு விதமான வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு பயத்தை உருவாக்குனாங்க. எப்போவுமே மார்க்கெட்டிங்கில் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ஃபோக்கஸ் டெமோகிராஃபிக் வந்து மிடில் கிளாஸ். அப்போது இந்தியாவில் வந்து மிடில் கிளாஸ் அவ்வளோ பெரிய இது கிடையாது. இப்போ வந்து மிடில் கிளாஸ் இஸ் அ பிக் மார்க்கெட். பட் அந்த டைமில் வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட் கிடையாது. ஆனால் இட் வாஸ் அ பிக் மார்க்கெட். அப்போ வந்து நம்ம வேர் இன் லாட் ஆஃப் ஃபேமைன்ஸ் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் அப்போவும் வந்து மிடில் கிளாஸ் வாஸ் த மெயின் மார்க்கெட் ஃபார் தட் ப்ராடக்ட். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு டெட்டால் வைக்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து ஃபோக்கஸாக இருந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, உங்களோட பசங்களுக்கு வந்து
வெளியில் போய் விளையாடுறான், அவன் உடம்புல வெளியில் போய் மண்ணில் விளையாடுறான், இதில் விளையாடுறான், விளையாடி கை ஃபுல்லாக அவனுக்கு பாக்டீரியாஸ் வருது, நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வரான். அதை கொண்டு வந்து அவன் வந்து சாப்பாட்டில் இது பண்ணுறான். நீங்கள் வெறும் சோப் போட்டு கழுவினீங்கன்னா போதாது, இல்லாட்டி வெறுமையாக குளிச்சிங்கன்னா போதாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றுனாங்க. மைண்டில் ஏற்றினும் போது என்னாச்சு, உங்களுக்கு ஃபியர் உருவாக என்னாச்சு, ஜெர்ம் ப்ரொடெக்ஷன் எதுலேருந்து, லைக் சாதாரண சேர்லேருந்து, மலையிலேருந்து, மரத்துலேருந்து வர எல்லா இதுலேருந்தும் எல்லாத்துலேயுமே ஜெர்ம்ஸ் இருக்குது. அந்த எல்லா ஜெர்ம்ஸையும் உங்களோட குழந்தைங்க உடம்புலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் வந்து இட் வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் அன் 1981 வந்து அதை வந்து இன்னும் கமர்ஷியலைஸ் ஆக்குனாங்க. 1981 தான் வந்து டெட்டால் சோப் உருவாக்குனாங்க. டெட்டால் சோப் என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டெட்டால் சோப்பு யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு லிக்விட் இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து சோப்பாக இது பண்ணாங்க. அப்போ வந்து இன்னும் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக சேல் ஆச்சு. இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு 1990s கைண்ட் ஆஃப் திங் டைமில் வந்து அவங்க நம்ம ஏன் இதோடய ஸ்டாப் பண்ணுறோம், நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டட் இது இருக்குது, நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1950s to 60s டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து நிறையா இந்தியன் மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த சோப் அவங்க வந்து கண்ட்ரோலுக்கு அந்த சோப்ஸ் அவங்க ரெடி பண்ணும்போது 1980s கரெக்டாக 1980s அவங்க இது பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 65 மில்லியன் பீப்புள் இன் இந்தியா வேர் யூஸிங் டெட்டால். அந்த 65 மில்லியன் பீப்புளுக்கு அதே சோப்பை விற்றாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து 65 மில்லியன் கஸ்டமர்ஸ். ஸோ தே ஆல்ரெடி ஹேட் what do you call it, a demographic for them to sell, and then they added another product for them to sell. So the soap was added. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 1990s வந்து இந்த லிக்விட் ஹேண்ட் வாஷ் வந்துச்சு. அது இப்போ ஸ்டைலைஸ் ஆகும்போது லிக்விட் ஹேண்ட் வாஷ் வந்துச்சு, ஆன்டிசெப்டிக் லிக்விட் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. அவங்கக்கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆகி இம்ப்ரூவ் ஆகிட்டே போச்சு. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்தபோது மக்களுக்கு எக்ஸ்ட்ரா பயம் வந்துச்சு. பயம் வந்தபோது தே ஹேட் மோர். ஒரு ப்ராடக்டை விற்கும் போது ஃபியர் செல்ஸ். ஸோ தே யூஸ் தட் ஃபியர் டு செல் மோர் ஆஃப் தர் ப்ராடக்ட்ஸ். Dettol was one of the top hand sanitizers that was sold at that period of time, because அப்பவும் பிராண்ட்ஸ் தான் பார்த்தாங்க. Dettol was a brand. அவன் 1930 இந்தியாவில் உருவாக்கினது வந்து என்னென்னா பிராண்டு. ஆன்டிசெப்டிக்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் இப்போவும் வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரியாத பேரில் வந்து 1500 கம்பெனிஸ் வரலாம். ஆனால் எப்படி வந்து ஒரு சூட்டுக்கு வந்து நம்ம இங்கே வந்து ரேமன்ஸ்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு கிளாஸி ஃபீலோட உருவாக்குற ஒரு பேர் தான் வந்து பிராண்ட். தட் இஸ் த பிராண்ட் வேல்யூ தே ஹேட். அந்த பிராண்ட் வேல்யூவோட அவன் என்ன ப்ராடக்ட்டு, உங்களோட ஆன்டிசெப்டிக்கோ இல்லாட்டி என்ன இப்போ லிக்விடோ ஹேண்ட் வாஷோ உங்கள் சேஃப்டிக்காக அவன் என்ன ப்ராடக்ட் செல் பண்ணாலும் அதை நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா யாரோ ஒருத்தன் உருவாக்குற ஒரு ப்ராடக்டை நான் வாங்குறதை விட எனக்கு தெரிஞ்ச என்னோட இத்தனை வருஷமாக எங்களுக்கு வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து இவன் டெட்டால் அவன் பண்ணால் நாங்கள் வாங்குவோம், அவ்வளோதான். அந்த ஒரு கான்செப்டில் வந்து they sold lot of things. and எப்படி சொல்கிறது, இப்போ வந்து மோஸ்ட்லி Dettol has 80% ஆஃப் த மார்க்கெட். இப்போ வந்து அதே மாதிரி மற்றவங்க எல்லாரும் ட்ரை பண்ணலாம், அந்த இது மார்க்கெட்டை எடுத்துக்க ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து இப்போ ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இருக்கும். ஆனால் வந்து அப் அண்டில் நவ் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து டெட்டாலுக்கு இருக்கிற ஒரு இதை வந்து யாராலையுமே ஓவர்டேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் இது. ஏன்னா வந்து அவன் வந்து நம்மளோட மைண்டில் வந்து ஆல்மோஸ்ட் 80 to 90 இயர்ஸாக வந்து அவன் வந்து நம்ம மைண்டில் வந்து உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான், என் பொருளை நீ வாங்கினா நீ பாதுகாப்பாக இருப்ப, உன் பாதுகாப்பு உன் பசங்க பாதுகாப்பு முக்கியம்னா
நீ என் பொருளை வாங்குவ. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ரௌன் கலர் லிக்விட் தண்ணியில் விழும்போது அந்த ஒரு க்ளவுடி எஃபெக்டோட இப்போ நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். டெட்டால் வந்து 80 இயர்ஸாக இருக்குது, 80 to 90 இயர்ஸாக இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து டெட்டால் மாற்றலை. ஒரு விஷயம் கிடையாது. அவனோட ப்ராடக்டில் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவன் 4 விஷயத்த மாற்ற மாட்டான். ஃபர்ஸ்ட், அவனோட அந்த க்ளவுடி எஃபெக்ட். இப்போ வந்து தண்ணிக்குள்ளே ஒரு சொட்டு அந்த ப்ரௌன் லிக்விட் பட்ட உடனே அந்த வெள்ளையாக மாறுது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் அவன் இப்போ வரைக்கும் மாற்றலை. ரெண்டாவது, அவனோட க்ரீன் அண்ட் ஒயிட் லுக்கு. க்ரீன் அண்ட் ஒயிட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட், யாரோட ப்ராடக்டாக இருந்தாலும், இப்போ வந்து அதே மாதிரி காப்பீஸ் நிறையா வரும், இந்த மாதிரி வரும். ஆனால் வந்து என்ன பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மைண்டில் வர ஒரு நேம் வந்து டெட்டால். அந்த க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் பாட்டில், க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டிக்கரில் உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் லிக்விடு, அந்த கர்வி ஷேப்டு பாட்டிலில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் மைண்டில் வரப்போகிற நேம் டெட்டால். அதே மாதிரி அவனோட மூணாவது இது வந்து அந்த ஸ்வாட் ப்ளஸ் அவனோட ஃபாண்ட். இப்போ நிறையா பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட இதை போக போக வருஷங்கள்லாம் மாற்றுவாங்க. லைக் எப்படின்னா வந்து தே அப்டேட் தெம்செல்ஃப். நிறைய பெரிய பிராண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன நேமில் இருந்தாங்களோ நேமை வரைக்கும் மாற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபாண்ட்டாக மாற்றுவாங்க, இல்லாட்டி என்ன வேணாலும் மாற்றுவாங்க. ஆனால் டெட்டால் நெவர் சேஞ்ச் எனிதிங். அவன் வந்து அந்த 4 விஷயத்த மெயினாக வச்சு சுற்றி சின்ன இங்கே ஃப்ளவர்ஸ் வந்துச்சுன்னா ஃப்ளவர்ஸ் வைப்பான், இல்லாட்டி வந்து இங்கே வந்து இது மாதிரி இதெல்லாம் வைப்பான். ஆனால் இப்போ வரைக்கும் டெட்டால் வந்து தன்னோட ஐடென்டிட்டி என்னன்றது அவன் தெரிஞ்சிருக்கான். அந்த ஐடென்டிட்டியை அவன் என்றைக்குமே மாற்றலை. அது அவனோட ப்ளஸ் மைனஸ்லாம் கிடையாது, அது அவனோட ப்ளஸ் மட்டும்தான். தட் இஸ் கால் பிராண்ட் பில்டிங். இப்போ கூட நீங்கள் வெளியே போயிட்டு ஏதோ ஒரு பாட்டில், ஏதோ ஒரு டீ ஊற்றி வச்சுருக்க ஒரு சிம்பிள் பாட்டிலில் வந்து நீங்கள் வந்து க்ரீன் அண்ட் இந்த லிக்விட் இதோட பார்த்தீங்கன்னாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கால் டெட்டால். அதுதான் வந்து அவன் வந்து பில்ட் பண்ண பிராண்ட். அந்த பிராண்டோட ஃபீல் அண்ட் இதுதான் வந்து அவனோட எப்படி சொல்கிறது, அவனோட சக்ஸஸ்க்கு இது. தட் இஸ் கால் சக்ஸஸ், தட் இஸ் கால் பிராண்டிங், தட் இஸ் கால் மார்க்கெட்டிங். இந்த இந்த பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறதுக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் மைண்டில் வந்து இதுதான் அவனோட ப்ராடக்ட்னு உருவாக்குறதுக்கும் அவன் உருவாக்குனது, அவன் பண்ண முயற்சி எல்லாமே வந்து 8 இயர்ஸ். அதே மாதிரி அவன் இந்தியன் மார்க்கெட் அவன் பிடிச்சதுனால தான் இப்போ வந்து அவன் லைக் ரொம்ப பேசிக்காக சொல்லுவோமே, வி ஆர் அ கன்சியூமர் கம்பெனி. எப்படி கண்ட்ரி, நமக்கு வந்து எல்லா பொருளுமே வந்து இங்கே வந்துச்சுன்னா, இங்கே நம்ம கன்சியூம் பண்ண தொடங்கிட்டோன்னா அவன் வேர்ல்ட் ஸ்டேஜில் அவன் வந்து டாப் கம்பெனிஸ் மேலே போயிடுவான். ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ கன்சியூம் அதர் கண்ட்ரிஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம. அதே மாதிரி அந்த ப்ராடக்டோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்து இது பண்ணாலும், நெகட்டிவ்ஸை பரவாயில்ல ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் நல்லதுன்னா நம்ம ஏற்றுப்போம், நெகட்டிவ்ஸ்னால் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். அதனால் வந்து வி ஆர் எப்படின்னா ஒரு இந்தியா இஸ் அ பிக் கண்ட்ரி ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? அது மாதிரி தான் அவன் இந்த மாதிரி கொண்டு வந்தான். இந்த விஷயங்களில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து எப்படின்னா வந்து டெட்டாலுங்கிற பேரே அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா கொண்டு வரல. அவன் ஃபர்ஸ்ட் வந்து டெட்டாலுக்கு வச்ச பேர் என்னென்னா வந்து பிசிஎம்எக்ஸ். பிசிஎம்எக்ஸ்ன்றது அதோட கெமிக்கல் நேம். அந்த அவன் டெட்டாலோட ஒரிஜினல் கெமிக்கல் நேம் இருக்குல்ல, அதுதான் வந்து பிசிஎம்எக்ஸுங்கிறது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது ரொம்ப கெமிக்கலி அந்த கைண்ட் ஆஃப் திங்காக இருக்குது, அதனால் வேண்டாம், நம்ம வந்து டெட்டால்னு பேர் வைப்போம். எவ்ரிதிங் வாஸ் பிளான்ட், எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட் டு மார்க்கெட் டு பீப்புள் அண்ட் இட் வாஸ் மார்க்கெட்டட் ரைட். ஸோ உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் போய் உங்களோட மருந்துக்கு உங்களோட பாத்ரூமை திறந்து ஒரு தேடி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு டெட்டால் பாட்டில் இருக்கும். எங்கள் வீட்லேயும் இருக்குது. எதுக்குன்னா
இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா அடிப்பட்டால் நம்ம டெட்டால் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி வீட்டோட இதுக்கு இது பண்ணனா நம்ம டெட்டால் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் எல்லார் வீட்லையும் எப்போவுமே டெட்டால் இருக்கும். ஏதாவது ஒரு நீடுக்காக நமக்கு தேவைன்னு சொல்லி நம்ம வாங்கி வச்சுப்போம். அதுதான் அவனோட பிராண்ட், அவன் கிரியேட் பண்ண ஐடியாலஜி, அவனோட மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்களோட பொருட்களை வந்து விற்றுருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் கம்பெனிஸ் இங்கே இந்தியன் கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் தே ஆர் ரியலி குட். அவங்க வந்து ஃபாரின் கம்பெனிஸ்லேருந்து நிறைய இதை நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம இந்தியாவிலேயே வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நம்ம எப்படி வந்து இந்தியாவில் வந்து நம்மளே மார்க்கெட் பண்ணோம், எப்படி வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து நம்மளை நம்ப வச்சு நமக்கு இந்த பொருட்கள்லாம் கொடுக்க வச்சு நம்மளோட லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றினாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஓகே இல்லை சார், நீங்கள் சொல்கிறதில் ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி பண்ணால் எப்படி அதெல்லாம் அவங்க வந்து மார்க்கெட் பண்ணி எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, இல்லை இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் போடுங்க. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிஞ்சால் உங்களோட கமெண்ட் வந்து இன்னொரு பெரிய டிஸ்கஷன் அளவுக்கு நம்ம இன்னொரு பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா நான் தனி வீடியோ கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் எப்படி பொருட்கள் நம்மக்கிட்ட மார்க்கெட் பண்ணி விற்றாங்க, இல்லாட்டி மார்க்கெட்டிங் பற்றின பேசிக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் இந்த சேனலில் நம்ம பேசலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லாட்டி வந்து மெசேஜ் அனுப்புங்க. ஷுர், வில் டாக். ஓகேங்களா? இது உங்கள் கிஷோர், இது உங்கள் சேனல் சிம்பிளி மிஸ்டர் தேவா. தேங்க்யூ.